வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, அறிவியலோடு சார்ந்த ஒரு பழமொழியை கல் தேயும் சொல் தேயாது என்பதற்கு ஒரு பழமொழி பாடலை காண்போம் வாருங்கள். முன்றுரை அரையனார் பாடிய பாடல். கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கு ஓர் வடுவல்ல செய்தலே வேண்டும், நெடுவரை முற்று நீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கற்றேயும் தேயாது சொல். அதாவது இவ்வளோ அழகா அறிவியலை சொல்லியிருக்கார் பாருங்க. நீர் சூழ்ந்திருக்கும் நீண்ட சக்கரவாளம் என்னும் மலையில் இருக்கும் பாறாங்கல்லும் தேயும், ஆனால் ஒருவனுக்கு ஏற்பட்ட பழிச்சொல் தேயாது, கல்லு கரையாதுன்னுவாங்க. ஆனால் அந்த கல்லு கூட தேஞ்சிடும், குறையும். ஆனால் குற்றமற்ற செயலை செய்தால் நான் கெட்டுப்போவேன் என்று என்ன நிலை வந்தாலும் தனக்கு பழி வராத செயல்களையே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அப்படி ஒரு வேளை பழி வர செயலை செஞ்சிட்டாங்கன்னா அது எப்படி கல் தேயும் சொல்கின்ற சொல் தேயாது. அந்த மாதிரி நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக ஒரு பொய் சொல்லிட்டோம் அந்த இடத்துலன்னா, அந்த சொல் ஒற்றை சொல்லால் அப்போ இந்த இடத்துல எதையெல்லாம் நினைக்கலான்னா, கோவலன் கண்ணகியோட ஊழ்வினை கதையை நினைக்கலாம். பாண்டியன் மதுரை எரிக்கும் பொழுது அந்த ஊழ்வினை கதை, அந்த கதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு அதான் வரலாற்று புராண நிகழ்வுகள் எல்லாம் இவர் பதிவு செய்துள்ளார் என்பதையும் அறிய முடிகின்றது. இந்த 3 பக்கம் நீர், இதையெல்லாம் மலை, இதெல்லாத்தையும் அழகாக காட்டியுள்ளார். இப்படி அறிவியலோடு அதே நேரம் அந்த சொல்லெல்லாம் எவ்வாறு இருந்தால் அது எவ்வாறு பாய்ந்து கொள்ளும் உயிரையே என்று வாழ்வினுடைய இலக்கணத்தையும் சொல்லியது இந்த அறநூல்கள் என்று சொல்லப்படுகின்ற நீதி நூல்கள்தான். இதை மீண்டும் தொடர்ந்து சுவைப்போம் வாருங்கள். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.